ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 7. பிரஹ்லாத சரித்திரம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரம்மஸ்வரூபியே, பகவான் எல்லா உயிர்களுக்கும் உண்மையில் சமமானவரும் பிரியமானவரும் உள்ளன்பு உடையவரும் அன்றோ? விஷம ஸ்வபாவமுடையவரைப் போல் இந்திரனுக்காக எங்கனம் தைத்தியர்களை கொன்றார். முற்றும் ஆத்மானந்த வடிவினரான இவருக்கு தேவர்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. குணசம்பந்தமற்றவரான இவருக்கு அசுரர்களிடம் பகையோ கோபமோ இருக்கவும் இடமில்லையன்றோ? மகாபாகரே, நாராயணனுடைய குணங்களை பற்றி எங்களுக்கு இம்மாதிரியான பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை தாங்களே போக்குவதற்கு உரியவர். ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு, எங்கு பாகவத மகாத்மியமும் பகவத் பக்தியின் பெருக்கும் விளங்குமோ அந்த அற்புதமான ஹரி லீலையை பற்றி நீர் வினவியது மிக நன்று. பிரகிருத்தியை கடந்தவனும் பிறவியற்றவனும் வெளிப்படையாய் தோன்றாதவனும் நிர்குணனும் ஆயினும் பகவான் தனது மாயா குணங்களில் புகுந்து நின்று ஒழித்தற்குரியவர்களை ஒழிப்பவன் ஆகின்றான். ஹே ராஜன்னு, இவ்விஷயத்தில் தேவ ரிஷியாகிய நாரதரால் முன்னொரு கால் மகத்தான ராஜசூய யாகத்தில் பகைவரற்ற தர்மபுத்திரர் பிரீத்தியுடன் வினவுகையில் எடுத்துரைக்கப்பட்ட சரித்திரம் ஒன்று உள்ளது. ராஜசூய மகா யஜ்ஞத்தில் சேதி அரசனாகிய சிசுபாலன் பகவான் வாசுதேவனிடத்தில் சாயுஜ்யத்தை அடைந்த அத்புத நிகழ்ச்சியை கண்ணுற்று பாண்டு புத்திரரான தர்மபுத்திர மகாராஜன் அங்கு யாகத்தில் வீற்றிருந்த முனிவர்கள் கேட்டு கொண்டிருக்க மனதில் திகைப்புடையவராய் பின்வருமாறு தேவ ரிஷியாகிய நாரதரிடம் வினவினார். யுதிஷ்டிரர் கூறியது: அந்தோ, ஏகாந்த பக்தர்களாலும் அடைவதற்கரிய பரதத்துவமான வாசுதேவனிடத்தில் சாயுஜ்யம் வைரியான சேதி அரசனுக்கு கிடைத்தது மிகவும் விந்தையாகவல்லவோ இருக்கின்றது. வேணன் பகவானை நிந்தித்ததால் பிராமணர்களால் நரகில் வீழ்த்தப்பட்டான். முனிவரே, அது அப்படியிருக்க இவன் எங்கனம் சாயுஜ்ய பதவி பெற்றான் என்ற இதை நாங்கள் அனைவரும் அறிய விரும்புகின்றோம். ஸ்ரீ சுகர் கூறியது: அரசரின் அவ்வார்த்தையை கேட்டு பகவான் நாரத மகரிஷி மகிழ்ச்சி அடைந்தவராய் தர்மபுத்திரரை விழித்து சபையோர் கேட்டுக்கொண்டிருக்க கதைகளை சொல்லலானார். குறிப்பு: சிசுபாலன் வரலாறு. இவன் சேதி ராஜனுக்கு புத்திரனாக 3 கண்களும் 4 கைகளும் உடையவனாய் கழுதை போல் கத்திக்கொண்டு பிறந்தான். அரசனும் தாய்மாரும் இவனை வனத்தில் எரிந்துவிட எண்ணினர். அப்பொழுது அசரீரி இவனுக்கு இப்பொழுது மரணமில்லை, இவனை கொல்லப் போகிறவன் வேறு என்று கூறிற்று. அவன் யாரென்று வினவ, அதே அசரீரி எவன் மடியில் எடுத்து கொல்லப்பட்டபோது இந்த குழந்தையின் அதிக கண்ணும் கைகளும் மறைந்து போமோ அவனே யமனாவான் என்று கூறிற்று. இவ்வதிசய குழந்தையை காண வந்தவர் மடியிலெல்லாம் குழந்தை வைக்கப்பட்டது. இவனுடைய மாமன் மகனான கிருஷ்ணன் மடியில் வைக்கப்பட்டபோது அதிக கண்ணும் கைகளும் மறைந்தன. அப்பொழுது சிசுபாலனுடைய தாயார், கிருஷ்ணா, எனக்கொரு வரம் தர வேண்டும், சிசுபாலன் செய்யும் பிழைகளை பொறுக்க வேண்டும் என்றாள். கிருஷ்ணன், கொல்லத்தக்க குற்றம் செய்யினும் 100 பிழைகளை பொறுப்பேன் என்று கூறினார். நாரதர் கூறியது: அரசே, நிந்தை, துதி, மரியாதை, அவமானம் இவற்றிற்கு பொருளாவது சரீரம். இது பிரகிருதி புருஷ விவேகமின்மையால் கற்பிக்கப்பட்டது. இரண்டற்றவராய் அனைத்துக்கும் ஆத்மாவாய் சரீராபிமானம் இல்லாமல் இருந்து கொண்டு எவர் எல்லோரையும் சிக்ஷிக்கின்றாரோ அந்த பரம புருஷனுக்கு இம்சை எவரால் கல்பிக்க இயலும்? ஆகையால் தொடர்ந்த பகைமையாலோ பகைமையின் ஒழிவாலோ பயத்தாலோ நட்பாலோ காமத்தாலோ பகவானிடத்தில் ஒருவன் மனதை செலுத்தட்டும். அப்பொழுது பிரிதொன்றை காணான். எங்கனம் தொடர்ந்த பகைமையால் மனிதன் தன்மயனாய் விடுகின்றானோ அங்கனம் பக்தி யோகத்தினாலும் ஆகமாட்டான் என்பது என்னுடைய நிச்சயமான கொள்கை. காமத்தாலும் துவேஷத்தாலும் பயத்தாலும் நட்பாலும் ஈஸ்வரனிடம் மனதை புகுத்தி அதன் நிமித்தமான குறைகளை போக்கி பக்தியில் போலவே பலர் அவரை நாடி நற்கதி அடைந்திருக்கின்றனர்.
பிரபுவே, காமத்தால் கோபியர்களும், பயத்தால் கம்சனும், துவேஷத்தால் சிசுபாலன் முதலிய அசுரர்களும், உறவால் விருஷ்ணி குலத்தாரும் அவனை அடைந்தனர். நட்பால் நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள், பக்தியால் நாங்கள் அடைந்துள்ளோம். வேணன் இவ்வைந்து வகை மக்களில் எவ்வகையிலும் சேர்ந்தவன் அல்லன். அதனால்தான் அவனுக்கு நற்கதி கிட்டவில்லை. ஆகையால் எவ்வுபாயத்தினாலாவது மனதை ஒருவன் கிருஷ்ணனிடம் நிலை பெறச் செய்யட்டும். பாண்டு புத்திரரே, உங்களுக்கு சிறிய தாயார் மக்களாகிய சிசுபாலனும் தந்த வக்ரனும் விஷ்ணுவின் பார்ஷத சிரேஷ்டர்களாயிருந்து பிராமண சாபத்தால் அப்பதத்தினின்று நழுவியவர்கள் ஆவர். தீவிரமான பகைமையின் தொடர்பால் ஏற்பட்ட தியானத்தின் பயனாய் அச்சுதனிடமிருந்து பிரியாத நிலைமைக்கு அழைத்து கொள்ளப்பட்டனர். மீண்டும் ஹரியின் பக்கத்தை அடைந்து விஷ்ணு பார்ஷதர்களாகிவிட்டனர். யுதிஷ்டிரர் கூறியது: பகவானே, மகாத்மாவும் அன்புக்கு உரியவருமான புத்திரனிடத்தில் ஹிரண்ய கசிபுவுக்கு பகை எதனால் உண்டாயிற்று? பிரஹ்லாதனுக்கு அச்சுதனிடத்தில் அனன்ய பக்தி எதனால் உண்டாயிற்று? அதை கூறி அருள வேண்டும். சூரன், மாரீஷா இவர்களின் புத்திரர்கள் வசுதேவர். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் பிறந்தார். பிருதைக்கும் பாண்டுவிற்கும் 3 பாண்டவர்கள் பிறந்தனர். ஸ்ருததேவா மற்றும் சால்வன் இவர்களுக்கு பிறந்தவர் தந்தவக்ரன். ஸ்ருதஸ்ரவஸ், தமகோஷன் இவர்களுக்கு பிறந்தவர் சிசுபாலன். ஸ்ருதகீர்த்தி, திருஷ்டகேது இவர்களுக்கு பிறந்தவர்கள் கைகயர்கள். தந்தவக்ரன் துவாரகையில் யுத்தம் செய்து இறந்தான். சிசுபாலனைப் போலவே அவனிடமிருந்தும் ஒரு ஒளி கிளம்பி கிருஷ்ணனிடம் புகுந்ததை எல்லோரும் கண்டனர். நாரதர் கூறியது: அரசே, ஹிரண்ய கசிபு பிறரால் ஜெயிக்க முடியாதவனாகவும் மூப்பும் மரணமும் அற்றவனாகவும் எதிரியற்ற ஒரே அரசனாகவும் தன்னை ஆக்கிக் கொள்ள விரும்பினான். அவன் கைகளை உயர தூக்கி கண்களால் வானத்தை நோக்கி கால் கட்டை விரல்களால் பூமியில் நின்று கொண்டு மந்தர மலை சாரலில் மிக கடுமையான தவத்தை செய்யலானான். தவத்தின் பயனாய் நீண்ட காலத்திற்கு பின் அவன் ஹம்ச வாகனத்தில் வானவெளியில் எழுந்தருளிய பிரம்ம தேவரை கண்ணுற்று அத்தரிசனத்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க பூமியில் தலைப்படிய வணங்கினான். ஹிரண்ய கசிபு கூறியது: உலகின் வித்தும் ஞானமும் விஞ்ஞானமுமே வடிவாகியவரும், பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தியாகிய மாறுபாடுகளில் வடிவுடன் வெளி தோன்றுபவரும் ஆகிய ஆதி புருஷருக்கு நமஸ்காரம். பிரபுவே, வரமளிப்பவரில் சிறந்தவரே, விரும்பும் வரனை எனக்கு கொடுப்பதானால் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிகளிடமிருந்து எனக்கு மரணம் உண்டாகாமல் இருக்கட்டும். மற்றவைகளினின்றும் ஆயுதங்களாலும் உள்ளோ வெளியோ பகலோ இரவோ பூமியிலோ ஆகாயத்திலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ மரணம் உண்டாகக்கூடாது. உயிரற்றவைகளாலோ உயிர் உள்ளவைகளாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ மகா நாகர்களாலோ மரணம் உண்டாகக்கூடாது. உடல் படைத்த அனைவரையும் ஒருவனாகவே அடக்கியாலும் வல்லமையையும் போரில் எதிர்க்க கூடியவரே இல்லாமையையும் அளிக்க வேண்டும். இந்திரன் முதலிய எல்லா லோக பாலர்களிடமும் விளங்கும் உமது பெருமையும் தவமும் யோக மகிமையும் உடையவர்களிடம் எப்போதும் விலகாதுரையும் அனிமாதி சித்திகளும் எனக்கு அளிக்க வேண்டும். பிரம்மா கூறியது: மகனே, நீ என்னிடம் வேண்டும் வரங்கள் எவையோ அவை புருஷர்களுக்கு அடைதற்கு அரியவை. அரியவையெனினும் அவ்வரங்களை உனக்கு அளிக்கின்றேன். நாரதர் கூறியது: அவன் இவ்விதம் திசையனைத்தும் ஜெயித்த ஒரே அரசனாயிருந்தும் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிப்பவனாயினும் இந்திரிய ஜெயம் இல்லாமையால் திருப்தி அடையவில்லை. ஹிரண்ய கசிபு விஷ்ணுவுடன் போர் புரிய வேண்டும் என்று அவரை தேடி எங்கும் காணாமல் வைகுண்டம் சென்றபோது அங்கும் காணவில்லை. அவனுடைய ஹிருதயத்தில் மறைந்து விட்டதால் அவர் பயந்து ஒளிந்து விட்டதாய் எண்ணி தான் ஜெயித்து விட்டதாக அபிமானம் கொண்டு அவன் திரும்பினான். ஐஸ்வர்யத்தால் மதம் கொண்டவனும் கர்வம் மிகுந்தவனும் சாஸ்திர மரியாதையை மீறியவனும் பிரம்மஸ்வரூபிகளான சனகாதியர்களின் சாபத்திற்கு உட்பட்டவனுமான அவனுக்கு இவ்வாறு வெகுகாலம் சென்றது. அவனுடைய கொடுங்கோன்மையால் வாடிய உலகனைத்தும் உலக பாலர்களுடன் வேறு புகலிடத்தை காணாதவர்களாய் அச்சுதனை சரணாக அடைந்தனர். அப்போது அவர்களிடை உருவம் தோன்றாமல் மேகத்தின் ஒளி போன்ற ஒரு வாக்கு கேட்டது.
அது திசையெங்கும் ஒலிப்பதாய் சாதுக்களுக்கு அபயம் அளிப்பதாய் விளங்கிற்று. தேவ சிரேஷ்டர்களே, பயப்படாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் க்ஷேமம் உண்டாகும். என்னை தரிசிப்பது பிராணிகளுக்கு உயர்வர உயர் நலம் அனைத்தையும் அளிப்பதாகுமன்றோ? இவ்வசுர பதரின் கொடுந்தன்மை எனக்கு தெரிந்ததே. அதற்கு சாந்தி செய்கிறேன். அக்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எப்போது தேவர்களிடத்தும் வேதங்களிடத்தும் பசுக்களிடத்தும் பிராமணர்களிடத்தும் சாதுக்களிடத்தும் தர்மத்தினிடத்தும் என்னிடத்தும் துவேஷம் வளர்கிறதோ அப்போது அவன் விரைவில் விநாசம் அடைவான். வைரமற்றவனும் சாந்தனும் மகாத்மாவும் ஆகிய தன் குமாரன் பிரகலாதனுக்கு அவன் துரோகம் செய்ய போகிறான். வரத்தில் நிலை பெற்றவனாயினும் அவனை அப்போது கொல்வேன். நாரதர் கூறியது. அந்த அசுரராஜனுக்கு மிகவும் வியக்கத்தக்க புத்திரர்கள் 4 இருந்தனர். அவர்களுள் பிரகலாதன் குணங்களால் சிறந்தவன், மகான்களை சேவிப்பவன். அவன் பெரியோர்களை வழிபடுபவனாகவும் சீரிய ஒழுக்கமுடையவனாகவும் சத்திய சந்தனாகவும் இந்திரியங்களை வென்றவனாகவும் ஒன்றேயான ஆத்மாவைப் போல் எல்லா பிராணிகளுக்கும் பிரியனாகவும் நட்பில் சிறந்தவனாகவும் இருந்தான். பெரியோர்கள் பாதங்களில் அடிமை போல் வணங்குபவனாகவும் ஏழைகளிடம் பெற்றோர்களைப் போல் வாத்சல்யம் உடையவனாகவும் சமமானவர்களிடம் சகோதர வாஞ்சை உடையவனாகவும் குருமார்களிடம் ஈஸ்வர பாவனை உடையவனாகவும் கல்வியும் செல்வமும் அழகும் உயர் பிறப்பும் ஒருங்கே கூடியவனாயினும் தற்பெருமையும் செருக்கும் இல்லாதவனாயும் இருந்தான். விசனத்தில் கலங்காத சித்தம் உடையவனாகவும் பற்றற்றவனாகவும் கண்டதும் கேட்டதுமான குணங்களை பொருளென கருதாதவனாகவும் இந்திரியங்களையும் பிராணனையும் சரீரத்தையும் புத்தியையும் அடக்கியவனாகவும் எப்போதும் ஆசைகளை அடக்கியவனாகவும் அசுரனாயினும் அசுர ஸ்வபாவம் இல்லாதவனாகவும் விளங்கினான். குழந்தையாயினும் அவன் விளையாட்டு பொருள்களை விட்டு கிருஷ்ணன் என்ற கிரகத்தினால் பீடிக்கப்பட்டவனாய் தன்மயனாகி ஜடனை போல் உலகம் இன்னதென்று உணரவில்லை. உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் படுத்தாலும் பேசினாலும் கோவிந்த சிந்தனையில் ஆழ்ந்து இவற்றை உணரவில்லை. வைகுண்டநாதனை பற்றிய சிந்தனையால் மனம் கசிந்து ஒரு சமயத்தில் அழுவான். அதே சிந்தனையால் ஆனந்தம் பொங்க ஒரு சமயம் சிரிப்பான். ஒரு சமயம் உரக்க பாடுவான். ஒரு சமயம் உரக்க கதறுவான். ஒரு சமயம் வெட்கமின்றி கூத்தாடுவான். ஒரு சமயம் தன்னை கிருஷ்ணனாகவே பாவித்தவனாய் அவருடைய லீலைகளை செய்வான். ஒரு சமயம் உணர்விழந்து புலகாங்கிதனாய் ஆனந்த பரவசனாய் மூடிய கண்களினின்றும் பாஷ்பம் பெருக அசைவின்றி மௌனமாயிருப்பான். அரசே, மகா பாக்யசாலியும் மகாத்மாவும் மகா பாகவதனுமான அந்த புத்திரனிடம் ஹிரண்யகசிபு தீங்கு இழைத்தான். தீர்க்க தரிசியாகிய சுக்கிர பகவான் அசுரர்களால் புரோகிதராக வரிக்கப்பட்டிருந்தார் என்பது பிரசித்தம். அவருடைய புத்திரர்களான சண்டனும் அமர்க்கனும் அசுரராஜனுடைய அரண்மனை அருகில் வசித்தனர். அவர்கள் அரசனால் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட பாலனாகிய பிரகலாதனை அசுர நீதியில் நிபுணனாக்க பாடம் கற்பித்து வந்தனர். படிப்பிக்க வேண்டிய மற்ற அசுர பாலர்களையும் படிப்பித்தனர். அப்பொழுது எது குருவால் கற்பிக்கப்பட்டதோ அதை கேட்டு அதற்கிணங்க படித்து வந்தான். ஆயினும் தான் என்றும் பிறனென்றும் பொய்யான அபிமானத்திற்கு இடமாயிருந்த அக்கல்வியை அவன் நல்லதென்று மனதில் கொள்ளவில்லை. பாண்டவரே, ஒரு சமயம் அசுரராஜன் தன் புத்திரனை மடியில் இருத்தி கொண்டு, குழந்தாய், நீ எதை நல்லதென கருதுகிறாயோ அதை கூறுவாய் என்று கேட்டான். பிரகலாதன் கூறியது. அசுர சிரேஷ்டராகிய தந்தையே, பொய்யை மெய்யென கொண்டதால் எப்போதும் துன்பத்தால் இடிந்த புத்தியை உடைய ஜீவர்களுக்கு தமது வீழ்ச்சிக்கு காரணமாகியதும் பாழும் கிணற்றை போன்றதுமான வீட்டை விட்டு வனம் சென்று ஹரியை நாடுதலையே நல்லதென்று கருதுகிறேன். நாரதர் கூறியது. அசுரராஜன் தனது மகனுடைய வார்த்தையை கேட்டு அவை தனது வைரியின் பட்சத்தை சார்ந்தவையாயிருக்க கண்டு, பிறருடைய புத்திகளால் சிறுவர்களுடைய புத்தியானது பேதலிக்கின்றது என்று கூறி சிரித்தான். விஷ்ணுவிடன் பட்சம் வைத்து மறைந்து வாழும் பிராமணர்களால் இவனுடைய புத்தி இனி பேதலிக்காதிருக்கும் வண்ணம் குருவின் வீட்டில் குழந்தை நன்கு காக்கப்பட வேண்டும் என்று கூறினான். பிறகு மனம் நொந்தவனும் கோபம் கொண்டவனும் அரச சேவையில் கட்டுப்பட்டவனுமான அந்த குரு புத்திரன் பிரகலாதனை வீட்டிற்கு அழைத்து போய் அதட்டி, அடே, கொண்டு வா பிரம்பை,
புத்தி கெட்டவனும் குலத்தை பொசுக்கும் தீ போன்றவனுமான இவனுக்கு 4வது உபாயமாகிய தண்டமே தகுதி என கூறப்பட்டுள்ளது. இவன் சந்தன வனமாகிய அசுர குலத்தில் முளைத்த முள்மரம். இவ்வனத்தை அழிக்கும் விஷ்ணுவாகிய கோடாரிக்கு இச்சிறுவன் காம்பாகின்றான் என கூறினான். இவ்விதம் அதட்டுதல் முதலிய பல உபாயங்களால் பிரகலாதனை மிரட்டி அறம் பொருள் இன்பம் என்ற மூவர்க்கத்தை கற்பிக்க குரு புத்திரன் முயன்றான். பின்னர் அறிய வேண்டிய சாமதான பேத தண்டம் எனும் 4ஐயும் அறிவிக்கப்பட்டவன் என எண்ணி ஆசிரியன் இவனுக்கு தாயை கொண்டு எண்ணெய் குளிப்பாட்டி நன்கு அலங்கரித்து ஹிரண்யகசிபுவின் தரிசனத்திற்கு அழைத்துச் சென்றான். ஹிரண்யகசிபு கூறியது, குழந்தாய், நீண்ட ஆயுளுடன் வாழ்வாயாக. இவ்வளவு நாட்களாக குருவிடம் நீ எதை கற்றுக்கொண்டாயோ அதில் நன்கு அத்தியனம் செய்யப்பட்டதும் மிகச் சிறந்ததுமான ஒரு சிறிது கூறு பார்க்கலாம். பிரகலாதன் கூறியது, விஷ்ணுவின் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவை, அர்ச்சனம், வந்தனம், பணிவிடை, நட்பு, ஆத்ம நிவேதனம் என 9 வகைப்பட்ட பக்தி ஒரு புருஷனால் விஷ்ணுவிடம் நேரில் அர்ப்பண புத்தியுடன் செய்யப்படுமானால் அதையே தலைசிறந்த அத்தியனம் என்று நான் கருதுகிறேன். ஹிரண்யகசிபு தன் புத்திரன் கூறிய இவ்வார்த்தையை கேட்டு அப்போது கோபத்தினால் உதடு துடிக்க குருபுத்திரனை நோக்கி பின்வருமாறு சொல்லலுற்றான். பிராமண பதரே, மதிக்கெட்டவனே, இது என்ன? எதிரி பக்கத்தை சார்ந்த அசக்தராகிய உன்னால் நான் அலட்சியம் செய்யப்பட்டு இந்த பாலன் மற்றதை கற்பிக்கப்பட்டிருக்கின்றான். குருபுத்திரன் கூறியது, இந்திரசத்ருவே, அரசே, உமது புத்திரன் இங்கனம் கூறுதல் என் ஏவுதலாலும் அன்று, பிறர் ஏவுதலாலும் அன்று. இந்த மதியானது இவனுக்கு பிறவி குணம். கோபத்தை தாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடம் தோஷத்தை கற்பிக்கல் ஆகாது. நாரதர் கூறியது. குருவினால் இங்கனம் மறுமொழி கூறப்பெற்ற அசுரன் தன் மகனை பார்த்து கூறுவான், அமங்கலத்தை நாடுபவனே, இந்த கெட்ட மதியானது குருமுகமாய் ஏற்பட்டதல்லவெனின் எங்கிருந்து தோன்றிற்று? பிரகலாதன் கூறியது, குடும்ப போஷணையையே விரதமாய் கொண்டவர்களுக்கும் இந்திரிய அடக்கமற்றவர்களுக்கும் வென்றதையே மீண்டும் வென்று கொண்டு அறியாமை எனும் இருளில் புகுபவர்களுக்கும் கிருஷ்ணனிடத்தில் மதி கூட்டுறவாலும் பிறரிடமிருந்தும் வராது, தானாகவும் வராது. துராசையால் வெளி பொருள்களையே மதிப்பவர்களும் குருடர்களை பின்பற்றி செல்லும் குருடர்களை போன்றவர்களும் வேதவாதமாகிய நெடுங்கயிற்றால் பிணைக்கப்பட்டவர்களுமாகிய அவர்கள் தம்மகத்தே பரம்பொருளாய் உறையும் விஷ்ணுவை அறியமாட்டார்கள். உடைமைகளை முற்றும் துறந்த மகான்களின் பாத தூளியை சிரசில் தரிக்க எண்ணாதவரை இவர்களுடைய புத்தி உருக்கிரமமான பகவானுடைய திருவடியை தொட முடியாது. ஆனால் அதை தொட்டால்தான் பிறவி பிணியாகிய அனர்த்தம் நீங்கும். நாரதர் கூறியது. இவ்வண்ணம் கூறி மௌனமாயிருந்த புத்திரனை ஹிரண்யகசிபு கோபத்தால் அகக்கண் இருண்டு தன் மடியிலிருந்து தரையில் தள்ளினான். கோபத்தின் வசப்பட்டு கலங்கிய கண்களுடன் அவன் பின்னும் கூறுவான், அரக்கர்களே, இவனை வெளியேற்றுங்கள். இவன் வதைக்குரியவன், விரைவில் கொல்லப்படட்டும். அயலானாயினும் மருந்து போல் நன்மை பயப்பவனே மகானாவான். தன்னுடலிற்றோன்றிய மகனாயினும் நலமற்றவனாயின் நோய் போன்றவனே. தன்னுடைய அங்கமாயினும் கெடுதி உள்ளதாயின் அதை நீக்கிவிடுவதால் மிகுதியான உடல் சுகமாக ஜீவிக்கும் ஆதலால் அதை களைந்துவிட வேண்டும். அவன் சொற்படி அரக்கர்கள் வெட்டு பில என பயங்கரமாய் கூவிக்கொண்டு அங்கு உட்கார்ந்திருந்த பிரகலாதனை எல்லா மர்மங்களிலும் சூலங்களால் குத்தினர். அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளும் எவ்வுயிருக்கும் உயிராகிய பகவானிடத்தில் நிலைத்த மனத்தினனான அவனிடம் அவர்களுடைய செயல்கள் புண்ணியமற்றவனுடைய சடங்குகளைப் போல் பயனற்றவை ஆயின. திக்கஜங்களினாலும் விஷப்பாம்புகளாலும் அபிச்சார கிருத்தியங்களாலும் மலை உச்சியினின்று வீழ்த்துதலாலும் மாயைகளினாலும் குழியில் தள்ளி மூடுவதாலும் விஷம் கொடுத்தலாலும் பட்டினி போடுதலாலும் பனி காற்று நெருப்பு நீர் இவற்றாலும் பாறாங்கல்லால் மூடுதலாலும் அவ்வசுரன் பாவமற்ற தன் மகனை கொல்ல முடியாமற் போகவே முடிவற்ற கவலை அடைந்தானேயொழிய நினைத்த காரியத்தை செய்ய முடியவில்லை. இவன் அளவிடற்கரிய மகிமை உடையவனாயிருக்கின்றான். எதினின்றும் அவனுக்கு பயமில்லை, மரணமும் இல்லை. இவனுடன் விரோதத்தால்தான் எனக்கு நிச்சயம் மரணம் ஏற்பட போகிறது. இல்லாவிட்டால் மரணம் ஏற்படாது.
என்று இங்கனம் எண்ணி கலையிழந்து முகம் கவிழ்ந்து வீற்றிருந்த இவனிடம் தனிமையில் சென்று சுக்ராச்சாரியரின் புத்திரர்களான சண்டனும் அமர்க்கனும் பின்வருமாறு கூறினர். இவனை வருண பாசங்களால் பிணித்து பயத்தால் தப்பி ஓடிவிடாவண்ணம் சுக்ராச்சாரியர் வரும் வரை காவலில் வைக்க வேண்டும். வயதின் முதிர்ச்சியாலும் பெரியோர்களின் சேவையாலும் புத்தி வரலாம். குருபுத்திரர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு அவன் இங்கனம் கூறினான். அங்கனமே ஆகட்டும். இல்லற தர்மங்களையும் அரச தர்மங்களையும் இவனுக்கு புகட்ட வேண்டும். அங்கனம் அறம் பொருள் இன்பமெனும் மூன்றும் குருமார்களால் தனக்கு உபதேசிக்கப்பட்டதெனினும் அது துவந்துவங்களில் இன்புறுவோரால் வர்ணிக்கப்பட்டமையின் அதை நன்றென அவன் கருதவில்லை. ஆசிரியர் வீட்டு காரியமாக வெளிப்போயிருந்தபோது கூடி விளையாட அவகாசம் பெற்ற தோழச் சிறுவர்களால் அவன் அழைக்கப்பட்டால் அப்போது அவர்களை திருப்பி அழைப்பவனாய் மகா புத்திமானும் வித்வானுமான அவன் அவர்களை நோக்கிச் சிரிப்பவன் போல் அழகிய சொற்களால் இங்கனம் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையை விளக்கி கூறுவான். பிரஹ்லாதன் கூறியது: நாம் முன்பும் சிறுவர்களல்லர். ஆத்மாவுக்கு நன்மையை விரும்பியவர்களுக்கு அனர்த்தத்தை அர்த்தமாகவும் கற்பித்து கூறுவது குரு கூறியதானாலும் ஏற்கத்தக்கது அல்ல. மனித ஜென்மம் அடைதற்கு அரியது, புருஷார்த்தத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் நிலையற்றதாயிருப்பதால் புத்தியுள்ளவன் இளமையிலேயே பாகவத தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அசுர புதல்வர்கால் அச்சுதனை பிரீத்தி செய்பவர்களுக்கு அம்முயற்சி கடினமானது அன்று. ஏனெனில் பகவான் எல்லா உயிருக்கும் ஆத்மாவும் எங்கும் இங்கும் எல்லா உறுப்புகளின் இயக்கத்தின் மூலமாகவும் கண்டு அடைய பெற்றவரே ஆகின்றார். ஆகையால் அசுர ஸ்வபாவத்தினின்று விலகி எல்லா உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டுங்கள். அதனால் அதோக்ஷஜர் திருப்தி அடைவார். தெளிந்த அனுபவத்துடன் கூடிய இந்த ஞானமும் பரிசுத்தமான பாகவத தர்மமும் பகவத் சாட்சா்காரம் பெற்ற நாரதரிடமிருந்து என்னால் கேட்கப்பட்டது. அசுர புத்திரர்கள் கூறியது: பிரஹ்லாதா, நீயோ நாங்களோ இந்த குரு புத்திரர்களன்றி வேறு குருவை அறிய மாட்டோம். அவர்கள் இருவரும் தான் பால்யத்திலிருந்தே நம்மை அடக்கி ஆள்கின்றனர். அந்த புறத்தில் இருப்பவனும் பாலனுமான உனக்கு மகான்களின் கூட்டுறவு கிடைத்ததென்பது பொருத்தமாக இல்லை. சித்தம் அழகியவனே, எங்கள் சந்தேகத்தை தீர்த்து நம்பிக்கை தரக்கூடிய காரணம் இருந்தால் கூறுவாய். குறிப்பு: காலையில் தயிரை கடைந்து வெண்ணெய் எடுப்பது போலும் வாடிப்போவதற்கு முன் பூஜைக்கு பூவெடுப்பது போலவும் இளமையிலேயே மனதை இறைவனிடம் வைக்க வேண்டும். இது நேரில் கண்டனுபவிக்க கூடியது, தர்மத்தினின்று பிறழாதது, அனுஷ்டித்தற்கு மிக எளியது, என்றும் அழியாதது. இது கீதாச்சாரியன் வாக்கு. பிரஹ்லாதன் கூறியது: எங்கள் தகப்பனார் மந்திரமலைக்கு தவத்திற்கு சென்றிருக்கையில் தேவர்கள் அசுரர்கள் மேல் படையெடுத்தனர். இந்திரன் ராஜ மகிழ்ச்சியான என் தாயாரை எடுத்துச் சென்றான். பயத்தினால் மனமிடிந்தவளும் குரரி பறவை போல் கதறுகின்றவளுமான அவள் கவர்ந்து செல்லப்படுகையில் வழியில் அங்கு எதிர்பாராமல் வரநேர்ந்த தேவ ரிஷியான நாரதர் காணப்பட்டார். நாரதர் கூறினார்: தேவர்கள் நாயகா, குற்றமற்ற இவளை நீ கவர்ந்து செல்வது தகுதியன்று. பெருமை படைத்தவனே, பிறன் மனைவியும் பதிவிரதையுமான இவளை விட்டுவிடு. இந்திரன் கூறியது: இவள் வயிற்றில் சகிக்க முடியாத அசுர வீரியம் இருக்கின்றது. பிரசவிக்கும் வரை என்னிடம் இருக்க வேண்டும். என் எண்ணம் பூர்த்தியான பிறகு இவளை விட்டுவிடுகிறேன். நாரதர் கூறியது: இந்த சிசு தீங்கற்றவன், உண்மையில் மகா பாகவதன், மகா புருஷன், அனந்தனாகிய பகவானை அனுசரிப்பவன், மிகுந்த பலம் வாய்ந்தவன். உன்னால் முடிவை அடைய மாட்டான். இங்கனம் கூறப்பெற்ற இந்திரன் தேவரிஷியின் சொல்லுக்கு மரியாதை செய்பவனாய் அவளை விடுவித்து பகவானிடம் பிரியம் வைத்தவர்களிடம் உள்ள பக்தியால் என்னையும் சேர்த்து அவளை வலம் வந்து தேவலோகம் சென்றான். பிறகு ரிஷியானவர் எங்கள் தாயாரை தமது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அவளுக்கு தேறுதலளித்து, குழந்தாய், உன் கணவன் வரும் வரை நீ இங்கே இருக்கலாம் என்று கூறினார். வயிற்றில் குழந்தையை வளர்த்த பதிவிரதையாகிய அவளும் தனது கருவிலுள்ள சிசுவின் க்ஷேமத்தையும் விரும்பிய போது மட்டுமே பிறக்க வேண்டும் என்றதையும் கருதி அங்கு மிகுந்த பக்தியுடன் ரிஷியை பூஜித்து அவருக்கு பணிவிடை செய்து வந்தாள். கருணை மிக்கவரும் எல்லாம் வல்லவருமான ரிஷியும் அவளுக்கு 2 வரன்களையும் கேட்டபடி அளித்தார்.
தர்மத்தின் தத்துவத்தையும் நிர்மலமான ஞானத்தையும் என்னையும் உத்தேசித்து அளித்தார். பெண் தன்மையால் நெடுங்கால போக்கில் தாய்க்கு அது மறைந்து போயிற்று. ரிஷியால் அனுகிரகிக்கப் பெற்ற என்னை விட்டு அந்த நன்னினைவு இன்றும் நீங்கவில்லை. என் வார்த்தையில் நம்பிக்கை கொள்வீர்களேயானால் உங்களுக்கும் தர்ம தத்துவ விளக்கமும் ஞானமும் ஏற்படும். ஸ்ரத்தையின் மூலம் தெளிவான புத்தி ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் கூட எனக்குண்டானது போல் உண்டாகும். முறையறிந்து பொன்னெடுப்பவன் பொன் விளையும் பூமிகளில் உள்ள சுரங்க கட்டிகளினின்று எங்கனம் அதற்குரிய முறைகளால் பொன்னை அடைவானோ அங்கனமே உடல்களாகிய பூமிகளில் அத்தியாத்ம ஞானி ஆத்ம சாதனங்களால் பிரம்ம கதியை அடைவான். ஈஸ்வரும் பகவானுமான ஹரி எல்லா உயிர்களிடத்தும் உரைகின்றார் என்ற மனத்துடன் அவற்றை திருப்தி செய்விக்கும் சாதனங்களால் செவ்வனை போற்ற வேண்டும். அசுரகுமாரர்களே, முகுந்தனை பிரீத்தி செய்வதற்கு த்விஜ தன்மையோ தேவ தன்மையோ ரிஷி தன்மையோ நடத்தையோ விரிந்த அறிவோ போதுமானவை ஆக மாட்டா. தானம் போதாது, தவம் போதாது, யாகம் போதாது, சௌச்சம் போதாது, விரதங்களும் போதுமானவை ஆகா. ஹரியானவர் களங்கமற்ற பக்தியால் மட்டுமே பிரீத்தி அடைகின்றார். மற்றமை வெளி வேஷமே. தானவர்களே, ஆகையால் தன்னுயிரை போல் மண்ணுயிரை கருதி உயிர்கள் அனைத்திற்கும் உயிரும் ஈஸ்வரனும் பகவானுமாகிய ஹரியினிடம் பக்தியை செய்யுங்கள். தைத்தியர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், ஸ்திரீகள், மற்றவர்கள், இடையர்கள், பறவைகள், மிருகங்கள், இழி பிறவியனராயினும் அச்சுத பக்தியால் அவனை அடைந்திருக்கின்றனர். கோவிந்தனிடம் ஏகாந்த பக்தியும் எங்கும் அவனையே காணுதலும் எதுவோ அதுவே இவ்வுலகில் ஒரு புருஷனுக்கு உயர்ந்த தன்னலம் என பெரியோர்கள் கருதுகின்றனர். குறிப்பு: சிலர் நினைக்கலாம், அந்த உயர் ஞான நிலையோ பக்தி நிலையோ தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சாத்தியமாயிருந்தது, நம்மை போன்றவர்களுக்கு சாத்தியம் இல்லை என்று. இதில் வாமதேவர் போன்ற ரிஷிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. தேவாதி தேவர்களும் முமுக்ஷுவை ஞானம் அடைவதினின்று தடுக்க முடியாது. இது ஆதி சங்கர பகவத் பாதர் வாக்கு. ஈஸ்வரன் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்துள்ளும் நிற்கின்றான். எல்லா வகையாலும் அவனையே சரணமடைவாயாக. அவனருளால் ஒப்புயர்வற்ற சாந்தியையும் அழிவில்லாத பதவியையும் அடைவாய். இது கீதாச்சாரியன் வாக்கு.